வணக்கம். இந்த 4, 5 நாளா மிகப்பெரிய பேசுபொருளாவும், பஞ்சாயத்தாவும் போயிட்டு இருக்கிறது இந்த செல்போன் சர்வீஸ் புரோவைடர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல பிரைஸ ஏத்திட்டாங்க. ஜியோ, ஏர்டெல், விஐ இவங்கலாம் ரூ. 50, ரூ. 60க்கெல்லாம் ஏத்திட்டாங்க. ஒவ்வொரு பிளான்லயும் நெறைய சோசியல் மீடியாலயும் பேசுறாங்க. நியூஸ்லயும் இதே தான் பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு எண்ட் யூசரா நானும் எல்லா நெட்வொர்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். இன்டர்நெட் நம்ம அதிகமாகவும் உபயோகப்படுத்துறோம். ஸோ நம்மளோட கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணிடலாங்கிறதா இந்த வீடியோங்க. ஜியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 50 மேக்ஸிமம், அதாவது ரூ. 49 வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. நான் 299 பிளான் யூஸ் பண்ணுறேன், 5G அன்லிமிட்டட். அதை இப்போ 349க்கு மாற்றிருக்கிறாங்க. 5G அன்லிமிட்டட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 2GB ஒரு டேக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5G கண்டினியூஸாக கிடைக்கும் அன்லிமிட்டடாங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சுலபமாக காலத்தை ஓட்டிக்கலாம். சோசியல் மீடியாவில் இருக்கவங்க என்ன காரணம்னா, இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு டெய்லியுமே ஒரு மிகப்பெரிய அளவில் டேட்டா தேவைப்படும். இப்போ எனக்கெல்லாம் 10GB டேட்டாங்கிறது அப்லோடு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மினிமம் ஒரு நாளைக்கு தேவைப்படும். நாம் இதுக்காக ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மாதம் ஒரு 1500 2000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மாதம் 400 நாம் இந்த டேட்டா விஷயங்கள் எல்லாம், இந்த சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே 400 பட்ஜெட்டுக்குள்ளேயே நாம் இன்டர்நெட் செலவுகளில் முடிச்சிடும். ஸோ இதெல்லாம் லாபகரமான விஷயம் தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. உனக்கு என்னப்போ யூடியூப் கோடி கோடியாக கொடுக்குது, ஜியோக்கார இந்த விளம்பரத்துக்கு காசு கொடுப்பான்ல, நம்ம கமெண்ட் ஃப்ரீங்கிறதுக்காக அபத்தமாக சொல்லக்கூடாது. ஏன்னா ஜியோ என்ன வச்சு விளம்பரப்படுத்தணுங்கிறது இல்லை, யூடியூப் அப்படி கொட்டி கொடுக்கறதும் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் பொதுமக்களுக்கு இது பாதிப்பா அப்படின்னு கேட்டால், இன்னைக்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். மினிமம் 10,000 20,000 ஸ்மார்ட் ஃபோனு 2 வச்சிருக்கிற சாதாரண ஆட்கள்லாம் நான் டெய்லியும் பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் இந்த ரூ. 50ங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஜியோ வந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ஜிபி 250 வித்துக்கிட்டு இருந்தது, ஏர்டெல் ஏர்ஸ் எல்லாம். இன்னும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போனீங்க அப்படின்னா வெறும் 250 MBங்கிறதே 200 வித்த காலமெல்லாம் இருக்குது. அதையும் வாங்கி நாங்களே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வெறும் 2G தான். ஆனால் ஜியோ வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட் உலகத்தில் மிகப்பெரிய காம்படிஷன் ஏற்பட்டு எல்லாருமே ப்ரைஸ் டவுன் பண்ணி டெய்லி 1.5 GB டேட்டாவை 200 கொடுக்கறதுங்கிறது சாத்தியமாச்சு. நாமெல்லாம் அதில் மஞ்ச குளிச்சோம் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் பொய்ன்னு யாருனாலே சொல்ல முடியாது. இன்னைக்கும் ஜியோ இந்த வருஷத்துல இதுதான் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் இந்த விலை நிர்ணயங்கிறது இவ்வளோ தூரம் டக்குன்னு வந்தது தான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ட்ராய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தேன், எண்டு யூஸராக எனக்கு இது பாதிப்பாக தெரியலைங்க. உண்மையிலேயே இந்த அமௌண்ட்டுங்கிறதுமே ஒரு லாபகரமான ஒரு டேரிஃப் தான். எனக்கும் நிறைய பொதுமக்களுக்கும் இது ஒரு லாபகரமான டேரிஃபாக தான் இருக்குது. ஆனால் இந்த ட்ராய் என்ன பண்ணலான்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 3 முறை டேரிஃப் சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இத்தனை பர்சன்டேஜுக்குள்ளே தான் பண்ணணுங்கிற ஒரு கட்டுப்பாடை வச்சா வாடிக்கையாளருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவங்க நசுக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த திட்டத்தை எல்லாம் ட்ராய் என்ன கொண்டு வருவாங்கன்னுலாம் தெரியல. அதே மாதிரி ஜியோ உடைய வளர்ச்சி, அவங்க வாடிக்கையாளருக்கு கொடுக்கக்கூடிய இந்த சேவைகள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுதலுக்குரியது தான். இத்தனை வருஷமா பார்த்தீங்க, கிட்டத்தட்ட 1.5 வருஷமா 5G ஃப்ரீ அன்லிமிட்டெட். இந்த ஆசிய நாடுகளில் இவ்வளோ தூரம் கம்மி பட்ஜெட்டில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் செல்ஃபோன் மூலியமாக கிடைக்கிறது நம்ம நாட்டில் மட்டும்தான். அந்த விதத்தில் நம்மளாம் பாக்கியசாலி. நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கு போனாலும் இவ்வளோ கம்மியெல்லாம் இன்டர்நெட் கிடைக்காது. நீங்கள் இந்த பல யூடியூபர்களோட வீடியோலாம் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு 100 ஜிபிக்கு எத்தனை டாலர் எவ்வளோ அமௌண்ட்லாம் செலவு பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜியோ இப்போ வரைக்குமே வாடிக்கையாளர்களுக்கு லாபகரமான ஒரு கம்பெனியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க கூடிய விரைவில் மோனோபாலியாக மாறுறதுக்கான ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த கட்டத்திலேயாவது ட்ராயும் அரசாங்கமும் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கம்பெனி இருந்தது செல்ஃபோனில். ஆனால் இன்னைக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் எத்தனை இருக்காங்க, விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் பிஎஸ்என்எல்லாம் இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. நானும் யூஸ் பண்ணுறேன். ஏதோ அந்த மினிமம் ரீசார்ஜ் பண்ணி அந்த காலுக்காக, எங்கேயாவது நெட்வொர்க் கிடைக்காத இடத்துல கால் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த நம்பருக்காக நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த ப்ரைவேட்டு கார்பரேட் போட்டிக்குள்ளே பிஎஸ்என்எல் வரவே இல்லை. பல இடங்கள் இன்னும் 4Gயே இல்லை. இவங்க என்னைக்கு 5Gக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சர்வீஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து நினச்சி பார்த்தாலே மழையாட்டு இருக்குது. இவங்க திடீர்னு என்னைக்கு காணா போவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி போயிட்டாங்கன்னா மற்ற கம்பெனிகள் இருக்கிற 1-2 சொச்சமும் அப்படியே போயிடுவாங்க. ஜியோங்கிற ஒரே ஒரு நிறுவனம் இருக்கும். அப்படி மோனோபாலியாக நெட்வொர்க் செல்ஃபோன் சர்வீஸில் அவங்க வந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிடும். அவங்க நிர்ணயம் பண்ணுறதா வேலை. அப்போ அவங்க சொல்கிறதான், இன்னைக்கு 50 ஏற்றினாலும் நாளைக்கு 5000 ஏற்றினாலும் அதை தவிர்க்க முடியாது. அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும். அது மிகப்பெரிய ஆபத்து.
அதை இப்போவே சுதாரிச்சுக்கிட்டு ட்ராய் ஆகட்டும் இல்லை மத்திய அரசாகட்டும் இன்னும் நிறைய செல்போன் நெட்வொர்க் கம்பெனிகள் புதுசாக உள்ள வர்றதுக்கான வழிவகைகளை உருவாக்கணும். இல்லை பிஎஸ்என்எல் மாதிரியான கம்பெனிகளை அரசாங்கமே நடத்தி அதை கார்பரேட்டுக்கு ஈக்குவலான ஒரு போட்டியாக கொண்டு வந்து நிறுத்தும் போது தான் இந்த வாடிக்கையாளருடைய பாதுகாப்பும் வந்து உறுதி செய்யப்படும். இந்த ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறதுல ஒரு லிமிட் இருக்கும். இந்த ஆபத்தை வந்து இன்னைக்காவது உணரலை அப்படின்னா விரைவில் இன்னைக்கு 50 ரூபாயா இருக்கலாம், பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு 5000 10,000 அது போகும்போது நம்மளுடைய குறவலைகள் வந்து நசுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை கொஞ்சம் முன்கூட்டியே இப்போதைக்கு ஒரு சாதாரண மனுஷனாக எனக்கு தோணுது. ஆனால் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தோணுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதற்கான ஆக்ஷன் பிளான் எல்லாம் இப்போவே எடுத்துக்கிறது வந்து நல்லது தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த 50 ரூபா விலையேற்றம், ப்ரைஸ் ஹைக்கு இதெல்லாம் பற்றி உங்களுக்கு மாற்று கருத்து என்ன இருந்தாலும் எந்த கருத்தாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.